ஆனா கடன்லாம் வாங்காம இன்னைக்கு பிசினஸ் பண்ண முடியாது, கடன்லாம் வாங்காம க்ரோ ஆக முடியாதுன்னு பொதுவா சொல்லப்படுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் கடன் வாங்கினது இல்லை. லைஃப்ல பிசினஸ் பண்றதுக்கு நான் கடன் வாங்கினது இல்லை. இல்ல உங்களுக்கு ஒருவேளை அஃபோர்டபிலிட்டி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் நீங்க நினைக்கலாம். பட் அது ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். பட் அட் த சேம் டைம் நீங்க கடன் வாங்காம பிசினஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கடன் வாங்கி பிசினஸ் பண்றது வந்து நான் தப்புன்னு சொல்லல. ஓகே. ஆனா அதுல கான்ஷியஸா இருக்கணும். எவ்வளவு கடன் வாங்கணும், கடன் வாங்கினது வந்து உங்க சொந்த காசோட கடன் வாங்கின காசு நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு வந்து சொல்றேன், ஒரு 10 ரூபாய் சம்பளம், நான் 50 ரூபாய்க்கு கார் வாங்க போறேன், இல்ல ஒரு பைக் வாங்க போறேன் அப்படின்னாக்கா அது ப்ராப்ளம். கடன் வாங்கி வாங்க போறேன்னா அது ப்ராப்ளம். எனக்கு 10 ரூபாய் சம்பளம், நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், நான் இவ்வளவு கடன் வாங்கி ஒரு புது தொழில் ஆரம்பிக்க போறேன், அந்த தொழில் ஆரம்பிச்சு நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை பண்ணனாக்கா நான் வந்து 10 ரூபாய் சம்பளம் வந்து 100 ரூபாய் ஆகும். 100 ரூபாயில வந்து நான் ஒரு 3 வருஷத்துல கடன் அனுப்பேன். அது வந்து வேற, அது பிளான். நீங்க முன்னேறதுக்காக பண்றீங்க. நீங்க வேற எவனோ வந்து என் காரை பார்த்துட்டு எனக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக நீங்க கடன் எல்லாம் வாங்கி ஒரு கார் வாங்கிட்டு மாசம் மாசம் கஷ்டப்பட்டு அதை அடைக்கிறதுல என்ன பிரயோஜனம்?